அனைவருக்கும் வணக்கம். வண்ணரேமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குரு பகவான் வக்ர அடைகிறதுனால துலா ராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. குரு பகவானோட சஞ்சாரமானது புரட்டாசி 23ஆம் தேதியிலேருந்து வக்ரகதியில் இருக்குங்க. தை 22ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. ஆங்கில தேதிகளில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவானோட வக்ரம் ஆரம்பிக்குதுங்க. பிப்ரவரி 4, 2025 வக்ர நிவர்த்தி குரு பகவான் அடைகிறாருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மறைவு ஸ்தானங்களான 6வது ஸ்தானத்துக்கும் 3வது ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாருங்க. 3வது ஸ்தானங்கிறது அரை மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக ஒரு மறைவு ஸ்தான அதிபன் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துங்க. 3, 6 கூடைய குரு பகவான் இன்னொரு மறைவு ஸ்தானமான 8வது ஸ்தானத்தில் தற்போது சஞ்சரிக்கிறாருங்க. இதுவே ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. அப்படி இருக்கும்போது குரு பகவான் வக்ர அடைகிறது இன்னும் கூடுதலான பலன்களை ஏற்படுத்துங்க. சொல்லப்போனால் உண்மையான விபரீத ராஜயோகமே இப்போ தான் உருவாகுங்க. குரு பகவான் வக்ர அடைகிறதுனால தொழிலில் இருந்து வந்த போட்டிகள்லாம் விலகுங்க. வெளியில் தெரியாத பல எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. அதனால் பிஸ்னஸும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகுங்க. லாபமும் அதிகரிக்குங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் கூட நண்பர்கள் போல இருந்தவங்களே பல சமயங்களில் உங்களுக்கு குழி பறைச்சிருப்பாங்க. நிறையா பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டிருக்கலாங்க. அது மட்டும் இல்லாத உங்களோட உயரதிகாரிகளே கூட உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இந்த சூழலெல்லாம் இப்போ மாறிடுங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்கெல்லாம் பயந்து ஒதுங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுங்க. உங்களோட உயரதிகாரியும் உங்களோட வேலையை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவாருங்க. இன்னும் சிலருக்கோ நல்ல வேலை கிடைச்சி புதிய இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுங்க. எது எப்படி இருந்தாலும் தடைகளும் பிரச்சனைகளும் விலகுங்க. அதிக வருமானமும் வருங்க. அதற்கடுத்ததா கோர்ட் வழக்கு ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தா இந்த சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு வருங்க. ஒரு சிலர் சமாதானமாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுங்க. அதனால் இந்த குரு வக்ர காலத்தை பயன்படுத்தி இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிறதே புத்திசாலித்தனங்க. அதற்கடுத்ததா இந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகள்லாம் நீங்குங்க. ஆல்ரெடி நோயோடு இருக்கிறவங்க இந்த சமயத்தில் நல்ல டாக்டர் கிடச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதனால் உங்களோட நோயும் குணமாகுங்க. கடந்த காலங்களில் எந்த புதிய முயற்சிகள் செய்தாலும் ஒரு தடையை சந்திக்க நேரிட்டிருக்கலாங்க. இந்த சமயத்தில் நல்ல முயற்சிகள் செய்யும்போது அருமையான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இந்த குரு வக்ர அடைகிற காலத்தில் அதிக உழைப்பை போடும்போது நல்ல பலன்களை அறுவடை செய்யலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஏற்பட்ட ஒரு மந்தமான சூழ்நிலையெல்லாம் விலகுங்க. சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. புதுசாக வீடு வாங்கி குடி போகலாங்க. இருக்கிற வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு குடி போகிற வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. மொத்தத்தில் ஒரு நல்ல இடமாற்றம், உங்களுக்கு தேவையான இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே அதிகங்க. அதே போல தாங்க புதிய வாகனம் வாங்குறதுக்கும் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கும் இது நல்ல காலமாக இருக்குங்க. குரு வக்ரமான இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு நல்ல அசட் வாங்குறதுக்கோ தாராளமாக கடன் வாங்கலாங்க. கடனோட அளவு உங்களோட தகுதிக்கு மீறாத அளவுக்கு பார்த்துக்கிறது மட்டும் போதுமானதுங்க. கடந்த காலங்களில் எதற்கெடுத்தாலும் ஒரு தடைகளோடவும் தாமதத்தோடவுமே பயணம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த சமயத்திலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இவ்வளோ நாளாக மனசில் இருந்த அவநம்பிக்கையெல்லாம் விலகுங்க. தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் பிறக்குங்க. எதையும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் அணுகக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. மொத்தத்தில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8வது ஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெறது நல்ல ஒரு சிறப்பான காலன்னே சொல்லலாங்க. பல நாளாக எவ்வளோ முயற்சித்தாலும் தள்ளி போயிட்டு இருந்த வெற்றி உங்களை தேடி வர்றதுக்கான காலம் இதுங்க. அதனால் உங்களோட உழைப்பையும் முயற்சியும் அதிகப்படுத்தி இந்த காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா சிறப்புங்க. இவ்வளோ நேரம் குரு பகவான் வக்ர அடைகிறதுனால என்னென்ன நல்ல பலன்களை ஏற்படுத்துகிறாருங்கிறத பார்த்தோங்க. இனி எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. யாருக்கும் இதை செய்கிறோம் அதை செய்கிறோங்கிற வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணுங்க.
பல சமயங்களில் அது செய்ய முடியாத போகக்கூடிய வாய்ப்புகளே அதிகங்க. அதனால் உங்களுக்கு பெயர் கெடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாயிருங்க. அதற்கடுத்ததாக பணத்துக்காக யாருக்கும் சிபாரிசு பண்ண வேணாங்க. நண்பர்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. அதற்கடுத்ததாக உங்கள் அளவுக்கு மீறி கடன் வாங்கிறத முற்றிலும் தவிர்த்தணுங்க. ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. அதுலேருந்து லாபமாக தப்பிச்சுக்கிறதே நல்லதுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.